கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் மக்களை ஏமாற்றி விடலாம் என இருமாப்புடன் இருந்த ஸ்டாலின் அரசுக்கு தமிழக மக்கள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளனர். தமிழக அரசின் பட்ஜெட் விளம்பரத்தை புறக்கணித்து தமிழர்கள் அரங்கேற்றி இருக்கும் அமைதி புரட்சியை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் டாஸ்மாக் ஊழல் வெளிவந்திருக்கிறது. தினந்தோறும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறது. திட்டங்கள் இல்லை, திட்டமிடல் இல்லை, நாடாள தெரியாமல் நாடக கம்பெனி தடுமாறிக் கொண்டிருக்கிறது. தனது நிர்வாக திறமையின்மையை மறைக்க பல்வேறு நாடகங்களை நடத்திய ஸ்டாலின் அரசு பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக நடத்திய நாடகம்தான் பட்ஜெட் நேரடி ஒளிபரப்பு நாடகம். அடடடடா, இந்த உப்புமா படத்திற்கு இவர்கள் கொடுத்த பில்டப் இருக்கிறதே. தமிழகம் முழுவதும் 936 இடங்களில் LED திரைகள், ரூபாய் குறியீடு மாற்றம், லட்சணை வெளியீடு என அடுத்தடுத்து பில்டப் செய்தார்கள். 936 இடங்களில் LED திரை அமைக்க வேண்டுமென்றால் பல கோடி செலவாகும். அதிலும் திராவிட மாடல் திரை அமைத்தால் கமிஷன், கரப்ஷன் என செலவு எகிரிவிடும். அத்தனையும் மக்கள் பணம்தான். திறனற்ற முதல்வரை விளம்பரப்படுத்திக் கொள்ள மக்கள் பணத்தில் LED திரைகள் அமைத்ததோடு ஆங்காங்கே மக்களையும் தொந்தரவு செய்தனர். நாமக்கல்லில் இந்த திரையை அமைப்பதற்காக 3 சிறு வியாபாரிகளின் கடைகளை காலி செய்திருக்கிறது இரக்கமற்ற ஸ்டாலின் அரசு. சரி, இப்படி பில்டப் செய்து செலவு செய்து நேரலையில் ஒளிபரப்பினார்களே, அதனால் என்ன பிரயோஜனம்? நீங்களே பாருங்கள். மக்கள் இவர்கள் வெளியிடும் வெற்று பட்ஜெட்டை கவனிக்க கூட தயாராக இல்லை. ஸ்டாலினின் விளம்பரங்களை மக்கள் நம்பவும் தயாராக இல்லை. அதற்கு சாட்சிகள் தான் இந்த காட்சிகள். ஆங்காங்கே பொதுமக்களை கட்டாயப்படுத்தி அமர வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள். ஆனால் ஸ்டாலின் அரசு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் எடப்பாடியார் எழுப்பிய டாஸ்மாக் ஊழல் குறித்த கேள்விகள்தான் தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு செலவு செய்து அரங்கேற்றிய டிராமா அட்டர் ஃபிளாப் ஆகியுள்ளது. மக்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்து கொடுக்கும் வரிப்பணத்தை வாரிசு அடிப்படையில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வீணடித்திருக்கிறார்கள் என்பதே வேதனை தரும் உண்மை.